அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் கட்சி பிரதிநிதிகளின் கருத்தை பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சகத்திற்கும் கருத்துக்களை அனுப்பி வைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பாக அரசியல் கட்சியினுடைய கருத்துக்களை பெறுவதற்காக தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடியில இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பான பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு சரியாக நடைபெற இருக்கிறது. இதற்காக 45 கட்சிகளுக்கு தமிழக அரசின் சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநில அரசினுடைய தன்னாட்சி அதிகாரத்தையும் உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு வகையிலான ஒரு செயல்பாடுதான் இந்த மக்களவை தொகுதியினுடைய மறுசீரமைப்பு என்று தமிழக அரசு தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய தினம் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூலமாகவே கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை ஒரு சில கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. குறிப்பாக பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி ஆகிய இந்த கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதுல பங்கேற்க இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றன. மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுப்போம் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தெரிவித்திருந்த அடிப்படையிலேயே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்போம் என்று அந்த கட்சியினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர் போன்றவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டம் என்பது சரியாக 10 மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசினுடைய திட்டம் என்ன என்பதுதான் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சி சார்பாக பங்கேற்கக்கூடிய பிரதிநிதிகள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த கட்சியினுடைய கருத்துக்களாக தான் இருக்கும். எனவே அந்த கட்சியினுடைய கருத்துக்களை பெற்று ஒரு அறிக்கையாக தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்புவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. குறிப்பாக குடியரசுத் தலைவருக்கு தொடர்பான ஒரு அறிக்கையை முதலாவதாக நேரடியாக சென்று வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் என 3 தரப்பிலும் 3 பேருக்கும் இந்த அறிக்கையை வழங்குவதற்கும் தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்கள் இந்த விவகாரத்துல என்ன மாதிரியான கருத்துக்கள் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இது மாநில அரசினுடைய அதிகாரங்களையும் உரிமைகளையும் சமூக நீதியை கொள்கைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில இந்த அறிக்கைகளை மத்திய அரசுக்கும் குறிப்பாக குடியரசுத் தலைவர் தொடங்கி பிரதமர், உள்துறை அமைச்சகம் ஆகிய இந்த 3 பேருக்கும் அனுப்புவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில இந்த அறிக்கையை இன்றைய தினமே தயாரித்து, இந்த அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகு இன்றைய தினமே தயாரித்து இன்று மாலையே அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக தெரியக்கூடிய ஒரு நிலையில இன்றைய தினமே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழு வீச்சில் நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.